விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சீரிஸ் இன்னைக்கு சாஃப்டான பிடி கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் மண்டை வெல்லம் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 கப் பச்சரிசி மாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எள்ளையும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட 3/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 1 நிமிஷம் லைட்டாக வறுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஃபில்டர் பண்ண வெள்ளைப்பாகு, வறுத்து வச்ச எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் வறுத்து வச்ச அரிசி மாவு சேர்த்துட்டு மிதமான சூட்டில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துல இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. லைட்டாக சூடு ஆறுனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பிடி கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் சாஃப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.